மோஸ்ட் ஆஃப் தி ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க, பல வருஷமாக படிக்கிறாங்க. ஒரு சிலர் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறாங்க, ஒரு சிலர் தேர்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறாங்க. அப்போ வந்து வாட் இஸ் தட் ஒன் திங் விச் டிஃப்ரென்ஷியேட்ஸ் தெம்? இப்போ வந்து ஒரு சிலர் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பண்ணிடுறாங்க, ஒரு சிலர் 3 வருஷம் ஃபிலிம்ஸ் கிளியரே ஆகாது, ஆனால் 4வது வருஷம் ஆகிடும். ஒரு சிலருக்கு 2 வருஷம் ஆகாது, 3வது வருஷம் ஆகிடும். ஒரு சிலருக்கு 5 வருஷம் ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகாது, 6வது வருஷம் ஆகும். அப்போது எந்த ஒரு விஷயம் வந்து அந்த அந்த அட்டம்ப்டில் வந்து அதை சேஞ்ச் பண்ணுது, அந்த ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ண வைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ஒரு அட்டம்ப்டுக்காக எதுவுமே ஸ்பெஷலாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது எந்த ஒரு விஷயம் அது பண்ண வைக்குதுன்னா அவங்களோட மென்டல் கான்ஃபிடென்ஸ் தான். அந்த ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு ஹவு கான்ஃபிடென்ட் தே ஆர், ஹவு ஓப்பன் மைண்டட் தே ஆர், ஹவு கூல் தே ஆர் டு ஹேண்டில் ஸ்டப்ஸ். யூபிஎஸ்சினாலே ப்ரிலிம்ஸில் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய வரும் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய வந்தாலும் அதை நான் அந்த 2 ஹவர்ஸில் நான் ஹேண்டில் பண்ணணும். அந்த 2 ஹவர்ஸில் அந்த அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸையும் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி யார் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதை கிளியர் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியுதா? அதுக்காக படிக்கவே வேணாமானா அது தப்பு. கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். ஆனால் இந்த படிச்சுட்டே இருக்கிறது மட்டும்தான் போதும் அப்படிங்கிறது இல்லை. படிக்கிறதையும் தாண்டி யூ ஸ்பெண்ட் மோர் டைம் இன் பிலீவிங் யுவர் ஸ்ட்ராட்டஜி. நம்ம படிச்சிருக்கிறது போதும், நம்ம கரெக்டாக தான் படிச்சிருக்கோம், இதை வச்சு சமாளிச்சிட முடியும், நம்ம எதையுமே மிஸ் பண்ணல, இந்த மாதிரி செல்ஃப் டவுட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஸ்டார்ட் பிலீவிங் இன் யுவர் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் வந்து இந்த மொமெண்ட்டில் ரொம்ப முக்கியம்.